Hi guys, இன்னைக்கு நாம வாஷி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல வந்து கீர்த்தி சுரேஷும் டொவினோ தாமஸும் தான் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷும் டொவினோ தாமஸ் ரெண்டு பேருமே வந்து வேற வேற ரிலிஜியன். ஆனா அவங்க ரெண்டு பேருமே வந்து அட்வொகேட்ஸா இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸா அவங்க ரெண்டு பேரும் லவர்ஸ் ஆயிடுறாங்க. ஸோ இவங்க வந்து கல்யாணம் பண்றதுக்கு பிளான் எல்லாம் வச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரிப்பட்ட டைம்ல இவங்க வந்து ஒரு கேஸ் எடுக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒரே கேஸ் எடுத்துடுறாங்க. ஆனா எதிர்கட்சியில எடுத்துடுறாங்க. ஸோ ரெண்டு பேரும் ஆப்போசிட்டா ஜட்ஜ் முன்னால நின்று வாதாட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துடுச்சு. அதே நேரம் இவங்களுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. ஒரே வீட்டில் இருந்துட்டு எதிர் ஒப்பீனியன்ஸோட அவங்க ரெண்டு பேரும் கோர்ட்ல வாதாடிட்டு இருப்பாங்க. இதே நேரம் அவங்க வீட்டில் வந்து இதை வச்சுட்டு அவங்க ஏதாவது சண்டை போடுவாங்களா, என்னெல்லாம் நடந்திருக்கும், அது எல்லாமே வந்து இந்த படத்துல நம்ம பார்க்கலாம். பிளஸ் இந்த படத்தோட எண்டில் கீர்த்தி சுரேஷ் ஜெயிக்கிறாங்களா இல்லைன்னா டொவினோ தாமஸ் ஜெயிக்கிறாங்களா, ஹீரோ ஜெயிக்கிறாங்களா ஹீரோயின் ஜெயிக்கிறாங்களா அப்படிங்கிறது நம்ம இந்த கேஸோட ஜட்மெண்ட் பார்க்கும்போது தெரியும். இது எல்லாமே காட்டும்போது இந்த கோர்ட்ல நடக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்களோட வீட்டில் வச்சு பேசக்கூடாது அப்படிங்கிறத வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்றாங்க. பேசக்கூடாது அப்படி ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியாம அந்த வார்த்தைகள் வருது. அதே நேரம் வீட்டில் நடக்கிற விஷயங்கள், அவங்களோட லவ் லைஃப்ல நடந்த விஷயங்களை வந்து கோர்ட்ல வச்சு பேசக்கூடாது அப்படின்னு யோசிச்சாலும் அவங்களுக்கே தெரியாம அதை பத்தி பேசுறாங்க. ஸோ இது எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு சர்க்காஸ்டிக்கா ஒரு காமெடியாவும் இருந்தது, ரசிக்கும்படியா இருந்தது அப்படின்னு நான் சொல்வேன். இந்த படத்துல முதல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டொவினோ தாமஸோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு ரெண்டு பேருமே தான் ஃபைட் பண்றாங்க. ஆனா இவருக்கு வந்து ஒரு கைண்ட்னஸ் இருந்தது, அவருக்கு பார்வையில வந்து ஒரு அன்பு இருந்தது, ஒரு கேரிங் நேச்சர் இருந்தது. அதே நேரம் ஒரு காம்படிட்டிவ்னஸும் இருந்தது. ஏன்னா வேற வழி இல்லாம ஒரு காம்படிட்டிவ்னஸ் இருந்தது. ஆனா இதே நேரம் வந்து கீர்த்தி சுரேஷோட ஆட்டிடியூட்ல கேரக்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு காம்படிட்டிவ்னஸும் ஈகோவும் தான் மெயினா இருந்தது. அவங்களுடைய கேரக்டர்ல வந்து ஒரு டெப்த் இல்லைன்னா கொஞ்சம் கலர்ஸ் வந்து அதுல இல்லையோ, ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஒரு பொண்ணு அப்படின்னு பார்க்கும்போது இல்ல ஒரு ஹியூமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அவங்களுக்கு வந்து நிறைய ஃபேஸஸ் இருக்கும். எஸ்பெஷலி அரௌண்ட் ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அந்த மாதிரி வரும்போது அவங்க கிட்ட வந்து நம்ம காட்டுறது வந்து வெறும் ஒரே ஒரு ஃபேஸ் கிடையாது, ஜஸ்ட் காம்படிஷன் மட்டும் கிடையாது, ஜஸ்ட் ஈகோ மட்டும் கிடையாது. வேற நிறைய விஷயங்கள்ல அவங்க ஒரு பொண்ணு வந்து அவங்க கிட்ட வந்து அணுகுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து எப்படி பாதிக்கப்பட்டுச்சு அந்த மாதிரி காட்டியிருக்கலாம். ஜஸ்ட் ஊருன்னு தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி இல்லாம காட்டியிருக்கலாம் அப்படி தோணுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த ஒர்க்கிங் விமனை படங்கள்ல காட்டுறதே வந்து ஒரு ஸ்டீரியோடிப்பிக்கலா இருந்த மாதிரி இருந்தது. இல்ல நிறைய படங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னாலே ஒர்க்கிங் விமனை காட்டுறதே வந்து ரொம்ப ஸ்டீரியோடிப்பிக்கலா, ஒரு பொண்ணுனா இந்த ஒரு ஒர்க் பண்ற ஒரு பொண்ணுனாலே யார்ட்டையும் பேசாம ஊருன்னு எப்பவுமே கோவமா பேசிட்டு அரகண்டா இருந்துட்டு, அதுதான் அவங்களுடைய ஸ்மார்ட்னஸ், அதுதான் ஒரு இன்டெலிஜென்டான உமன். இல்லைன்னா அவங்க கிட்ட நம்ம ஜெயிக்கவே முடியாது, அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு காட்டுறாங்க. ஆனா ரொம்ப கேரிங்கா ரொம்ப பொலைட்டா பிரேவாவும் இருக்கலாம் ஒரு பொண்ணு. அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் கேரக்டர்ஸும் இருக்கிறாங்க. ஸோ ஒரு பொண்ணுனாலே ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் அப்படின்னாலே இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி ஊருன்னு தான் இருக்கணும், அரகண்டாக தான் இருக்கணும், அந்த மாதிரிப்பட்ட ஒரு சின்ன ஒரு ஸ்டீரியோ டைப்பில் அடக்க வேண்டிய தேவையே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பர்சனலாக ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணிப்பாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஃபைட் பண்ணிப்பாங்க. அந்த ஃபைட் வந்து ஒரு சின்ன ஒரு கட்டத்துக்குள்ள முடிச்சிருவாங்க. இதை விட மேலே போயிடக்கூடாது அப்படின்னு டேரக்டர் வந்து ஒரு செல்ஃப் கான்ஷியஸாக இருப்பார். ஆனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இதை விடக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போய் நல்ல ஃபைட் பண்ணுற மாதிரியே காட்டியிருக்கலாம், கொஞ்சம் ட்ராமேட்டிக்காகவே காட்டியிருந்துருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ப்ளஸ் அந்த ஃபைட்டுக்கு ஒரு ஆப்டான ஒரு ரீசனும் இருந்திருக்கலாமோ அப்படி எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஜஸ்ட் ஈகோ மட்டும்னால அவங்க ஃபைட் பண்ணலை, வேறையும் நிறைய ரீசன்ஸ் இருக்கு, அதனால அவங்க ஃபைட் பண்ணாங்க. அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபைட் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிச்சு. ஃபர்ஸ்ட் சின்னதா இருந்த ஒரு சண்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி ஒரு பெரிய ஒரு பலூன் மாதிரி ஊதி அது அவ்வளோ பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு. அதை மாதிரி காட்டியிருந்திருக்கலாம். அது பார்க்கறதுக்கே ஒரு ரொம்ப ட்ராமேட்டிக்கா அப்படி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அது சரியாகும் போதும் அதை வந்து பார்க்கறதுக்கு ஒரு ரொமான்டிக்கா இருந்திருக்கும்.
ஆனால் அந்த சரியாகிற அந்த டைம் ஒரு சண்டை முடிஞ்சு அவங்க 2 பேரும் சேர்றது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படி ஆன மாதிரி இருந்து கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள அது வந்து சால்வ் ஆயிடுச்சு ஜஸ்ட்டு. ஆனால் அது வந்து பார்க்குறதுக்கு எமோஷ்னலாக தான் இருந்தது. ப்ளஸ் இந்த படத்தில் பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையாளத்தில் இந்த பாட்டுகள்லாம் கேட்கும்போது நல்லா இருந்தது. அதுவே தமிழ் ஆடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு கேட்கும்போது அந்த பாட்டுக்கும் பீட் அந்த இப்படி இப்படி ஒரு பீட்டு போகுது, அந்த பீட்டுக்கும் ஒரு சம்மந்தமே இல்லை. ஸோ அது கொஞ்ச நேரம் கேட்கும்போது எனக்கு தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த படத்தோட கடைசியில் வந்து தீர்ப்பு சொல்லுவாங்க ஜட்ஜு. அந்த ஜட்ஜ்மெண்ட் கூட எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அந்த ஜட்ஜ்மெண்ட் சாட்டிஸ்ஃபேக்டரி ஆக்கணும் அப்படின்னா அது ஏன் அது கரெக்ட் அப்படின்னு அவங்க வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த எக்ஸ்பிளனேஷன் சொல்லாதது வந்து அந்த டைரக்டர் வந்து நான் இந்த படத்தில் ஒரு கருத்துமே நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு இருந்தது. அது எனக்கு பிடிக்கல. ஒரு ஸ்டான்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்டான்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்து இதுதான் நான் நம்புகிறேன் அப்படின்னு அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறதுல வந்து எந்த ஒரு தப்பும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட தீர்ப்பு வந்து அந்த 2 அட்வொகேட்ஸையுமே கொஞ்சம் கூட அஃபெக்ட் பண்ணவே இல்லை. அதுவும் என்னை வந்து அஃபெக்ட் பண்ணிச்சு. என்னடா இவ்வளோ பெரிய ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, அதுவும் இந்த மாதிரி இப்போ இவ்வளோ க்ளோஸாக அவங்க போயிருக்காங்க, இந்த இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, ஏன் அவங்க அந்த மாதிரிப்பட்ட ஒரு விஷயம் வந்து அவங்கள அஃபெக்டே பண்ணலையா அப்படின்னு ஒரு ஃபீலிங். ஸோ சில விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ஆடப் ஆகலை இந்த படத்தில். மற்றபடி சினிமாட்டோகிராஃபியெல்லாம் வந்து ஓரளவுக்கு நார்மலாக அப்படி ஆவரேஜாக இருந்தது. இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அட்வொகேட்ஸ் எல்லாருமே மாறி மாறி பேசுகிற விதம், அவங்க 2 பேரும் செக்ஷன் அந்த நம்பர் இந்த நம்பர் அப்படின்னு சொல்கிறது, அது வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருந்தது. அந்த அட்வொகேட் வேர்ல்டு அந்த லாயர் வேர்ல்டே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிறது இதை பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா அந்த மாதிரிலாம் பேசும்போது நார்மலாக ஒரு பர்சனுக்கு அது கேட்கும்போது எதுவுமே புரியாது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒண்டராக இருந்தது. வாவ், நல்லா இருக்குமோ, லாயர் ஆகிறது நல்லா இருக்குமோ, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்தது. ஸோ அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, பை.